உண்மையை சொல்லணும்னா முன்ன விட அதிகமா உன்னை நான் லவ் பண்றேன். காஞ்சனா, நான் கட்டின தாலி இப்போ உன் கழுத்துல இருக்கு. பழைய காஞ்சனா மாதிரி எல்லாத்துலயும் டவுட் பட்டுட்டு இருக்காம என் மனைவிய சந்தோஷமா இரு. நான் உன்னை கொல்ல பார்த்தவன். இருந்தாலும் நீ அதை மனசுல வச்சுக்காம கோர்ட்ல பொய் சாட்சி சொல்லி என்னை காப்பாத்திருக்க. கடைசி வரைக்கும் நான் உன்னை சந்தோஷமா வாழ வைப்பேன். என்னம்மா யோசிக்கிற? இந்த பூனைக்கு எப்படி மணி கட்டுறதுன்னு யோசிக்கிற சித்தப்பா. முதல்ல அது பூனையாமா? சொல்லுமா, இது பூனையா இல்ல புலியா? நீ புத்திசாலி. நான் உன் சித்தி சொல்றேன், தங்கத்துறைய உன் புடியில இருக்கிற மாதிரி பாத்துக்க. எல்லாம் கை கூடி வர நேரத்துல திலகா இந்த மாதிரி கொட்டி கவுப்பான நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல் மனைவி உயிரோடு இருக்கிறப்போ அவ சம்மதம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணலான்னு தங்குதுரையை நாங்க மடக்கணும். திலகா லெட்டர் எழுதி கொடுத்து நம்ம முகத்துல கரிய பூசிட்டான். எதை பண்ணணும்னு அந்த காஞ்சனா நினைச்சாலோ அவ அதை பண்ணிட்டா. ஆமாமா, எதை சாதிக்கணும்னு நினைச்சாலோ அதை எங்க எதிரிலேயே கச்சிதமா சாதிச்சிட்டான். அசிங்கம் பிடிச்ச அந்த கல்யாணத்துக்கு நானே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. போட்ட சவால்ல அவ ஜெயிச்சிட்டா, நாம தோத்துட்டோம். திலகா மட்டும் அந்த மாதிரி எழுதி கொடுக்காம இருந்திருந்தானா இந்நேரம் தங்குதுரையும் காஞ்சனாவும் லாக்அப்ல இருந்திருப்பாங்க. அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதுக்காக இதை நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன்னு போஸ்டிங்ல இருக்க பந்தாவுல ஏதாவது பண்ணி தொலைக்காத. அப்புறம் உன் டிபார்ட்மெண்ட் மூலமா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. ஆமாக்கா, தங்கதுரை முன்ன மாதிரி இல்ல. இப்ப அவன் ரொம்ப பெரிய ஆளு. செல்லா காசா இருந்த தங்கதுரைக்கு சொத்தை கொடுத்து நம்ம பாண்டிய மாமா சேர்மேனா சித்தரிச்சு விட்டுருக்காங்க. 10 பைசாக்கு யூஸ் இல்லாம இருந்தப்பவே அந்த தங்கதுரை தொல்லை தாங்க முடியல. இதுல இப்ப அவன் கையில லட்சமா பணம் பொருளுது. பந்தா பண்ணாம இருப்பானா? சொத்து இருக்க துணிச்சல்ல திமிரல அவன் இன்னும் 4 கல்யாணம் கூட பண்ணுவான். என்ன கேட்டா நான் உங்க 2 பேர் மேலதான் குத்தம் சொல்லுவேன். நம்ம சைடு படு மோசமா வீக்கா இருக்கப்ப பாண்டிய மாமா பேச்ச கேட்டு கல்யாணத்தை நிறுத்த போனது உங்க தப்பு. இவ ஒருத்தி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கா. இல்லம்மா, சங்கரி சொல்றதுதான் சரி. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.